Friends, இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல திணை தேங்காய் பால் புலாவ் செய்யலாம். திணை அரிசி 1 கப் எடுத்து நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் 1.5 கப் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து நீல வாக்குல நறுக்கியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் கேரட் பொடுசா அரிஞ்சிருக்கேன். 10 பீன்ஸ் பொடுசா அரிஞ்சிருக்கேன். 1/2 கப் பச்சை பட்டாணி. ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைக்கலன்னா நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி கூட நீங்கள் எடுத்து ஊற வச்சு வேக வச்சு சேர்க்கலாம், இல்லை சேர்க்காமையும் செய்யலாம். 3லேருந்து 4 பச்சை மிளகாய் வரைக்கும் போடலாம். இது நீங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 2 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். இந்த புலாவ் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடாயிடுச்சு. இதில் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வெங்காயம் சேர்க்கலாம். மிதமான தீயில தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இதெல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இதெல்லாம் திரும்ப ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நான் ஒரு குறைவான தீயில தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் அந்த காயில் நல்லா உப்பு சொதரும். இப்போ இதெல்லாம் ஒரு குறைவான தீயில 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது தேங்காய் பால், தண்ணி, அரிசி சேர்த்துடலாம். 1 கப் திணை அரிசிக்கு 2 கப் தண்ணி கணக்கு. ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா 2 கப் தண்ணி. நீங்கள் இதே ஓப்பன் பாட்டில் செய்கிறீங்க அப்படின்னா 2.5 கப் தண்ணி வரைக்கும் வைக்கலாம். இப்போ நான் இங்கே 2 கப் தண்ணிக்கு 1.5 கப் தேங்காய் பால் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி நம்ம சேர்த்துடலாம். இதை வந்து நீங்கள் கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். நீங்கள் 1 கப் தேங்காய் பால் இல்லை 1 கப் தண்ணி அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி. இந்த திணை அரிசியையும் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து உப்பு சரி பார்த்துடலாம். நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். உப்பு எல்லாம் சரியா இருக்கு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மேலே வெயிட் போட்டுடுறேன். ஒரு விசில் வந்த உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இது நல்லா ப்ரெஷர் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. குக்கர் திறக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்துடலாம். பாருங்க, நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. திணை தேங்காய் பால் புலாவ் ரொம்ப சூப்பராக தயார் பண்ணியாச்சு. இதை நான் இன்னைக்கு மஷ்ரூம் ட்ரை ஃப்ரை, பிளெயின் ரைத்தா இது கூட சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.